சிஎஸ்கேக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வருஷம் ஐபிஎல் 2024 சிஎஸ்கேக்கு போய்கிட்டு இருக்கு. ஐபிஎல் 2024 ஆரம்பிச்சப்போ சிஎஸ்கே மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஸ்டில் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்கு. 3ல் 2 ஜெயிச்சா கண்டிப்பா குவாலிஃபை ஆகலாம். ஆனா டீம் எப்படி இருக்கு அப்படின்னா, தீபக் சகர் இன்ஜூரி, முஸ்தபிசுர் இல்ல, பதிரானா இன்ஜூரி, அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திராவை ஆட மாட்டேங்கிறாங்க. அஜிங்கியா ரகானே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தர ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. என்னடா நடக்குது, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்கு. பட் ஸ்டில் போன மேட்ச் வந்து நிறைய ஃபைன்ஸ் நம்ம பார்த்தோம். ஏன்னா சாண்டரை உள்ள எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிங் இருக்கு ஆறுல, சிம்ரஜித் சிங், அவரை உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் ஃபிக்ஸ் வேற இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலரான முகேஷ் சௌத்ரி உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு யோசிச்சப்போ, இல்ல நாங்க சிங்கை வச்சு சிங் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்ரஜித்தை உள்ள கொண்டுட்டு வந்தது ஒரு ஸ்மார்ட்டான மூவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. இப்போ இது ஒரு சில மேட்சஸ் ஒர்க் அவுட் ஆகும். எல்லா மேட்சும் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ருத்ராஜ் ஐக்வாட் அண்ட் சிவம் டூபே அடிக்கல அப்படின்னா டீம் ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடுது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. போன மேட்ச் வந்து ஏதோ நின்று ரவீந்திர ஜடேஜா அடிச்சு கொடுத்துட்டாரு. அதர்வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு சிஎஸ்கேக்கு. சிஎஸ்கே இப்போ மீதி இருக்கிற அந்த 3 மேட்சஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஜிடி கூட மேட்ச் இருக்கு அண்ட் ஆர்ஆர் கூட மேட்ச் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஆர்சிபி கூட மேட்ச் இருக்கு. ஜிடி வந்து ஒரு மொக்க டீம். ஜிகா சொல்ற மாதிரி வந்து அது ஒரு குட் ஸ்ட்ரெயின்ரா, அப்படி டுப்பு 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 டுப்புன்னு போவோம், அதை ஈஸியா அடிச்சிடலாம் அப்படிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா அனி சொல்ற மாதிரி எனி டீம் ஐபிஎல் வான் எனி டீம், அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லோட பியூட்டியே. ஜிடி நினைச்சாலும் சிஎஸ்கே அடிக்கலாம், சிஎஸ்கே நினைச்சாலும் ஆர்ஆர் அடிக்கலாம். அப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎல்லே வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஜிடி, ஆர்ஆர், அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி அப்படிங்கிறப்போ கண்டிப்பா சிஎஸ்கேயோட மைண்ட் செட் கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கணும். பிகாஸ் இப்ப சிஎஸ்கே கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன தெரியுமா, அந்த பவர் பிளேயை லிஃப்ட் அப் பண்றது. அஜிங்கியா ரகானே இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து நல்ல பிளேயர் தான், நான் இல்லைன்னா சொல்லல, நிறைய வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனா அந்த பவர் பிளேயை அவரால் லிஃப்ட் அப் பண்ணவே முடியல. ரச்சின் ரவீந்திராவை தயவு செஞ்சு எடுத்துட்டு வாங்க. அவர் அந்த 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஃபெயில் ஆனாலும் 2 மேட்ச் அடிச்சு கொடுத்துட்டாரு. ஒரு 6 ஓவருக்கு ருத்ராஜும் ரச்சினும் சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 ரன் கிட்ட வித்தவுட் லாஸ் கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே விக்கெட் விழுகிறதுனால பாவம் ருத்ராஜ் மேல பிரஷர் இறங்கிடுது. அதுக்கப்புறம் வந்து டக்கு டக்குன்னு 2 விக்கெட் விழுகுது. அப்படிங்கிறப்போ வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியலைங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ ரச்சின் ரவீந்திராவோட வருகை கண்டிப்பா சிஎஸ்கேக்கு தேவை. நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம எல்லாம் எல்லாருமே ஒரு ரீசெண்டா ஒரு ரீல் பார்த்தேன். ஓகே, அதுல ஒரு வடக்கு கமெண்ட்ரி, அதுலயே சொல்றாங்க ரச்சின் ரவீந்திராவை ஏன் உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரச்சின் ரவீந்திரா திருப்பி வந்தே ஆகணும் இன்ஸ்டெட் ஆஃப் அஜிங்கியா ரகானே. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் நம்மளோட டேரில் மிச்சல், அவரு நல்லா ஆடுறாரு. இப்போ வர எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா ஆடி கொடுத்துருவாரு இதுக்கப்புறம். ஏன்னா டேரில் மிச்சல் இஸ் அ டெவில், இதுதான் நான் டே 1லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அவரெல்லாம் வேர்ல்டு கிளாஸ் பிளேயருங்க. அதுவும் கரண்ட் இன்டர்நேஷனலோட ரொம்ப முக்கியமான பிளேயர் லிஸ்ட் எடுத்தோம்னா டேரில் மிச்சல் ஒரு ஆளு. அவரு நல்லா ஆடணும். குறிப்பா அவர் மேட்ச்ல நல்லா பேட்டிங் ஆடிட்டு அந்த ஒரு டான்ஸ் கியூட்டான மூவ்மெண்ட் அன்னைக்கு போட்டார்ல, அதையும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விரும்புறேன். அதுக்கு அடுத்தபடியாக அந்த பவுலிங் யூனிட் பக்கம் ரவீந்திர ஜடேஜாவை இறக்கனா பின்னாடி தான் இருக்கணும். அண்ட் ரவீந்திர ஜடேஜாவோட ஃபுல் சோர்ஸையும் யூஸ் பண்ணணும். மொயின் அலி ஆடினார் அப்படின்னா அவரோட ஓவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கணும். சாண்டரை உள்ள கொண்டு வரணும். மேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லைக் அந்த ஒரு புது ஃபாரின் பிளேயர் கிளீசன் இருக்காருல்ல, அவரை கூட உட்கார வைக்கலாம். ஏன்னா ரச்சின் உள்ள வர்றதுனால. ஸோ அது இல்லாம சமீர் ரிஸ்வியை நீங்க அவரோட ரிசோர்ஸை யூஸ் பண்ணியே ஆகணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் காத்து கிடக்கு. சீரியஸ்லி நம்ம போன மேட்ச் ஜெயிச்சிட்டோம். அது வந்து மேபி ரவீந்திர ஜடேஜாவோட மேஜிக்கல்னாலையும் துஷார் தேஷ்பாண்டேயோட மேஜிக்கல்னாலையும் தான் நான் சொல்லுவேனே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் டீமாலாம் செட் ஆகலை. ஏன்னா நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு மக்களே, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்னமும் அதுலேருந்து கடந்து வந்தாதான் இந்த 3 மேட்சை நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அகைன் நான் சொல்றேன்ல, சிஎஸ்கே ரொம்ப ஒஸ்டான ஃபேஸ்ல தான் இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கேக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி தோத்தாங்க, நேற்று வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தோத்துருக்காங்க. ஸோ அதனால இன்னமும் நிறைய சான்சஸ் பெருசாவே ஓப்பன் ஆயிருக்கு சிஎஸ்கேக்கு. அவங்க வேற யாரோட வெற்றி தோல்வியையும் பார்க்கவே வேணாம். இருக்கிற 3 கேம்ல 2 கேம் கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டு ஒரு கேம் கம்ஃபர்டபுளாக தோத்தா கூட போதும், சிஎஸ்கே குவாலிஃபை ஆயிடுவாங்க. இல்லை முடிஞ்சால் 3யுமே வின் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக ப்ரெஷர் இறங்குது ருத்ராஜ் மேலே. அண்ட் ஆப்வியஸ்லி அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அண்ட் நம்ம கேள்விப்படுற மாதிரி எம்எஸ் தோனி வந்து அந்த லைக் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறாரா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா ருத்ராஜ் ஐக்வாட் ஸ்பின்னர்ஸை நம்பவே மாட்டேங்கிறாரு. சிஎஸ்கே கிட்ட 5 கப் இருக்குது அப்படின்னா அதுக்கு
ஆனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் தோனி சிஎஸ்கேயோட ஸ்பின்னர்ஸை பிலீவ் பண்ணது தான். பட் ஆனால் ருத்ராஜோட கேப்டன்சி வேற மாதிரி இருக்கு. மேபி ஒவ்வொருத்தங்களோட கேப்டன்சி ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். பட் அது கரெக்டான முறையில் போணுச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா வி ஹேவ் வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் லைக் ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலி, சாண்டர். பட் அவங்களோட ரிசோர்ஸை கண்டிப்பாக அந்த ஃபுல் ஓவர்ஸாக யூஸ் பண்ணுறப்போ தான் அது நல்லா இருக்கும். அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கூட சென்னையில் அதெல்லாம் யூஸ் பண்ணாததுக்கு காரணம் வந்து டியூ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி மதிய மேட்ச்லேயே அதை யூஸ் பண்ணலை அப்படிங்கிறப்போ எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னப்பா அப்போ உண்மையுமே எல்லாருமே சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பின்னர்ஸ் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் மேலே நம்பிக்கை வைக்கல அப்படின்னா அவங்களால அதை ஜெயிக்க முடியாது. பிகாஸ் சென்னைனாலே ஸ்பின்னர்ஸ்னாலே சென்னை, இது ரெண்டையும் பிரிக்க முடியாது. அது ஒரு அழகான காதல் கதை அப்படின்னே சொல்லுவேன். உங்களோட கருத்து என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு சிஎஸ்கே இன்னும் 3 மேட்ச் இருக்குல்ல, அதில் 2 கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கணும்னா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். Until then, bye from this is VJ Money. Love you all. Stay safe மக்களே.